Hello children, welcome to Shaf's Maths class. For 10th standard Maths chapter 1 unit exercise 1ல 6 to 10 problems பார்க்கலாம். So fixed sum பாருங்க, f of x equal to x square, g of x equal to 3x and h of x equal to x minus 2 அப்படி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்ம 1.5 exerciseல 8th problem இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இது நம்ம left hand side both right hand side வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ as usual LHS அப்படின்னு போட்டுக்கோங்க. F composite G, G composite H. என்ன சொல்லியிருக்கேன் மிஸ், ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. F composite தூக்கிட்டு G of X, F G of Xக்கு பதிலாக 3X. Fோட வேலை என்ன, இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறது. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், 9x ஸ்கொயர். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது முடிச்சாச்சு. அடுத்தது F composite G composite H. F composite G வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இப்போ மிஸ் வந்து இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே காம்போசிட் தூக்கிட்டு ப்ராக்கெட் போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இதை போயிட்டு அப்படியே ப்ராக்கெட் போட்டுறக்கூடாது. இப்போ இது ஒன்று அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன்னா F composite G தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதுதான் இது ஒரு வேல்யூ, இந்த காம்போசிட்டை தூக்கிட்டு தான் ப்ராக்கெட்டை போடணும். ப்ராக்கெட் H of X. இப்போ F composite G, H of X ஓட வேல்யூ என்ன, x minus 2. இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே எழுதியாச்சு. இப்போ F composite Gயில் என்ன சொல்கிறாங்க, x இருந்துச்சுன்னா 9 போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், 9 போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும், 9 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஃபார்முலாவில் ஒரு 2 இருக்கும், இது வந்து a இது வந்து b இல்லையா. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ், அப்போது 4x. இதுதான் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிடச்சிருக்கு. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, g காம்போசிட் h of x. g காம்போசிட் தூக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கணும், h of x. g h of x ஓட வேலை x minus 2. அடுத்தது ஜியோட வேலை என்ன, இங்கே வந்து 3 போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சேர்த்துக்கணும் இல்லையா. அப்போ நம்மளும் 3 போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சேர்த்துக்கிறோம். அடுத்தது ப்ராக்கெட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட் ஓவர். அடுத்தது F காம்போசிட் G காம்போசிட் H of X. ஓகே, ஸோ F நம்ம G காம்போசிட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இது கண்டுபிடிக்கல. அதனால் இங்கே வந்து என்ன வரணும், ப்ராக்கெட் போட்டுட்டு G காம்போசிட் H of X. F G காம்போசிட் H தான் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்தது எஃபோட வேலை என்ன, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எஃப்க்கு என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அகைன் இங்கே எக்ஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் கிடச்சிச்சு இல்லை, அதே தானே இங்கேயும் இருக்குது. இப்போ இந்த ஆன்சர் தான் இங்கேயும் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மைனஸ் 4x. So both LHS equal to RHS. ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா. So F composite G of H equal to F composite G composite H. Hence verified அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்தது 7th ப்ராப்ளம் பார்க்கலாம். 7th கொஷின் பாருங்கள். Let A equal to 1, 2 and B equal to 1, 2, 3, 4, 4, C equal to 5, 6 and D equal to 5, 6, 7, 8. Verify whether A cross B is a subset of B cross D. So A cross C வந்து B cross D விட D யோட சப்செட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், A cross C and B cross D கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ A cross C equal to A ஓட வேல்யூ என்ன, 1, 2 cross C ஓட வேல்யூ 5, 6. இப்போ நம்ம எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம், 1, 5, 1, 6 இல்லையா. அடுத்தது 2, 5, 2, 6. இப்போ A cross C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது B cross D கண்டுபிடிக்கணும். B என்னது, 1, 2, 3, 4. cross D என்னது 5, 6, 7, 8.
இப்போ இதை வந்து நம்ம இதே மாதிரி 1 எடுத்துகிட்டு இந்த 4 நம்பரையும் ப்ராக்கெட்டில் போடணும். அதுக்கப்புறம் 2 எடுத்துகிட்டு 4 நம்பர், 3 எடுத்துகிட்டு 4 நம்பர், அப்புறம் 4 எடுத்துகிட்டு 4 நம்பர், 1,5, 1,6, 1,7, 1,8. இது 2,5, 2,6, 2,7, 2,8. 3,5, 3,6, 3,7, 3,8. 4,5, 4,6, 4,7, 4,8. போட்டாச்சா? இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, A cross Cங்கிறது சப்செட் ஆஃப் B cross Dயா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இதுதான் ஒரு செட் அப்படின்னா இதில் இருக்கிறதுலாம் அதில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ A cross இந்த 4 எலிமெண்ட் இதில் இருந்துச்சுன்னா இதோட சப்செட் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இப்போ பாருங்கள் 1,5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, 1,6 இருக்குது, அடுத்தது 2,5, 2,6 நாலுமே இப்படி இருக்குது, B cross Dயில் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்? All the elements of A cross C contained in B cross D இல்லையா? A cross Cயில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் B cross Dயில் இருக்குது. Therefore A cross C is a subset of B cross D. Okay, problem புரிஞ்சுங்களா? அடுத்தது 8th question. 8th question பாருங்க. f of x equal to x minus 1 by x plus 1. X not equal to minus 1. Show that f of x equal to minus 1 by x provided x not equal to 0. So f of x ஓட வேல்யூ இது அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம வருதானே ஜஸ்ட் செக் பண்ணால் போதும். f of xக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க x minus 1 by x plus 1 போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன? இங்கே x இருந்துச்சு, x minus 1 போட்டாங்க, அப்புறம் x plus 1 போட்டாங்க. அதாவது ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு -1 டிவைடட் பை ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு +1. ஓகே, ஸோ இப்போ நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம். இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது இது x minus 1 by x plus 1 ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு -1 டிவைடட் பை ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு +1. புரியுதா? எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? இங்கே பாருங்கள், இங்கே x இருக்குது, ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு -1. இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம்? இது ஃபுல்லாக நம்ம ப்ராக்கெட்டில் இருக்குது, அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு -1 டிவைடட் பை கொடுத்துருக்காங்களா, நம்மளும் டிவைடட் பை போடுறோம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு +1, அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு +1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுப்போம் இல்லையா? இப்போ எல்சிஎம் எடுத்தோன்னா x minus 1 minus of 1 into x plus 1 x plus 1 divided by x plus 1. அடுத்து பெரிய டிவிஷன், ஏன்னா இதுவும் இதுக்கும் வேரியேஷன் உனக்கு தெரியணும் அதுக்காக. இப்போ அடுத்தது இதுவும் அதே மாதிரி நிச்சயம் x minus 1 plus x plus 1 divided by x plus 1. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால இப்போ அடுத்தது x minus 1, இந்த x minus 1 போட்டாச்சு, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணினா -x minus 1 டிவைடட் பை -1 plus 1 கேன்சல் ஆயிடுச்சா? ஏன்னா இது ப்ளஸ்ஸுங்கிறதால அங்கே தான் இருக்கும். ஸோ 2x. அடுத்தது இங்கே +x -x கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கும்? -2 இருக்கும். கீழே 2x அப்படி இருக்கும். 2 to get cancel. அப்போது -1 by x. Therefore f of x equal to -1 by x. இங்கே வேணால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது LHS அப்படின்னு எடுத்துக்கலாம். LHS எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் வெரிஃபைடு அல்லது ஹென்ஸ் ப்ரூவ்ட் அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம் பார்க்கலாம். The functions f and g
பாருங்க, the functions f and g are defined by f of x equal to 6x plus 8 and g of x equal to x minus 2 by 3. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா g of 1 by 2 கண்டுபிடிக்கணும். அடுத்து ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் g of f of x in its simplest form, இது ரெடியூஸ்டு ஃபார்மில் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அடுத்து இப்போ நம்பர் கொடுத்துருக்கிறதால நம்ம பேனிக் ஆக வேண்டாம். எப்போவும் எப்படி நம்ம போடுவோமோ அந்த மாதிரி நம்ம போட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், g of again g of x இல்லையா. ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு போட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம எப்போவும் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். g of xனால் என்னது, x minus 2/3. இங்கே எக்ஸ் இருந்துச்சா, அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டுட்டு -2 போட்டுட்டு டிவைடட் பை 3 போடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது அதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட g இருக்குது, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இருக்குது. இப்போ நம்மளும் என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத இங்கே போட்ட மாதிரி இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத இங்கே போட்டுட்டு -2 போட்டுட்டு பை 3 போட போகிறோம். அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத போடுங்க, ப்ராக்கெட்டில் இருக்கிறத போட்டாச்சு, -2 போட்டாச்சு, டிவைடட் பை 3 போட்டாச்சு. அப்போ என்ன வரும், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, x minus 2 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 2s are 6 by 3 டிவைடட் பை 3. அப்போ என்ன வரும், x minus 8, இந்த 3 இங்கே வந்துடும் இல்லையா, x minus 8 by 9. ஓகே, ஸோ இது வந்து g of x. ஆனால் நம்மளை g of x கேட்கல, என்ன கேட்குறாங்க, எக்ஸுக்கு பதிலாக 1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், x இருக்கிற இடத்துல 1/2 போட போகிறோம் பை 9. எக்ஸுக்கு பதிலாக 1/2 -8 by 9. அடுத்தது அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கோங்க, 1 minus 16/2 டிவைடட் பை 9. அடுத்து என்ன வரும், 1 minus 16 by இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா 9 2s are 18. அப்போ -15 by 18. 3 டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 5 3s are 15, 6 3s are 18. ஸோ -5/6 தான் இதோட ஆன்சர். g of 1/2 equal to -5/6. ஓகே, அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் g of f of x கேட்குறாங்க. ஸோ g போட்டாச்சு, f of xக்கு பதிலாக என்ன போடணும், 6x plus 8 இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோம், 6x plus 8 போட்டாச்சு. அடுத்தது ஜியோட வேலை என்ன பாருங்கள், இது உள்ள என்ன இருக்கோ அதை போட்டுட்டு -2 போட்டுட்டு பை 3 போடுறது தான். இப்போ நம்மள என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கிறத அப்படியே எழுத போகிறோம். எழுதிட்டு இங்கே பாருங்கள், -2 by 3 -2 whole divided by 3. அப்போ என்ன வரும், 6x plus 6 by 3. ஓகேவா, 8 minus 2 6. அதனால் இப்போ 6 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா x plus 1 by 3ன்னு இருக்கும். ஏன்னா இதுலேயும் 6 இதுலேயும் 6 எடுத்தாச்சு. இதில் இருக்கிற 6 எடுத்துட்டா மீதி x இருக்கும். இங்கே இருந்ததே 6 தான், அதை எடுத்துட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும், டிவைடட் பை 3. இப்போ 1 3 is 3, 2 3s are 6. அப்போ என்ன வரும், 2 into x plus 1. g of f of x equal to 2 into x plus 1. That's all. அடுத்த 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். டென்த் சம் பாருங்க, ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ரியல் ஃபங்க்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எதுலலாம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், என்ன வேல்யூஸ் கொடுத்தா இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். திரும்பவும் மிஸ் சொல்கிறேன், இப்போ எக்ஸுக்கு இதில் என்ன வேல்யூ கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லை எது கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2x plus 1 by x minus 9. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போ ரியல் ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் இதுக்கு ஆன்சர் வந்துடும் இல்லையா. ரியல் வேல்யூஸ்ன்னு சொல்லும்போது மைனஸ் ப்ளஸ் எல்லா நம்பர்ஸுமே நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா. அப்போது
இப்போ நான் எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் இதில் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒன்று தவிர என்ன அப்படின்னு சொன்னாக்கா 9 மாத்திரம் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 9 - 9 என்னவாயிடும் 0. டினாமினேட்டரில் எப்போவுமே என்ன வரக்கூடாது 0 வரக்கூடாது. ஏன்னா எனி நம்பர் பை 0 என்னது இன்ஃபினிட்டி. மேலே என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், கீழே 0 கிடச்சிருச்சுன்னா எனக்கு வந்து என்னவாயிடும் அது இன்ஃபினிட்டி, அன்டிஃபைன், அப்படி ஒரு வேல்யூவே வராது, எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 9 மட்டும் கொடுக்காதீங்க, வேற எந்த வேல்யூ வேணா கொடுங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது இந்த சம் இதே மாதிரி தான் இந்த டினாமினேட்டர் வரும்போது தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது இப்போ இதில் பாருங்க, இப்போ இதில் வந்து ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே எக்ஸ் இருந்துச்சு. பட் இதில் பாருங்க ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போது நீங்கள் அதே மாதிரி இங்கே +1 அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து இது ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸாகவே ஆகாது. ஏன்னா எக்ஸுக்கு என்ன இருக்குன்னா ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் -1 கொடுத்தாலும் அது -1 ஸ்கொயர் +1, -2 ஸ்கொயர் +4, அந்த மாதிரி என்ன வேல்யூனாலும் ப்ளஸ்ஸாக தான் ஆகிடும். அதே மாதிரி சப்போஸ் 0 கொடுத்தீங்கன்னா கூட இது 0 ஆனாலும் 0 + 1 என்ன வந்துடும், அகைன் நமக்கு 1 வந்துடும். ஸோ ஆரில் நம்ம என்ன வேல்யூஸ் வேணால் இதுக்கு கொடுக்கலாம். ஸோ டொமைன் வந்து என்னது ஆர். ஸோ இந்த டினாமினேட்டர் வந்து நெவர் பி 0 ஆகிறதுக்கு இந்த டினாமினேட்டரில் சான்ஸே கிடையாது. என்ன வேல்யூ கொடுத்தாலும் இட் கான் பி 0. ஸோ அதனால் இதோட டொமைன் வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் ஒன், இதோட டொமைன் பாருங்க. இப்போ நான் வந்து இப்போ 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 - 2 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். மேலே 0 ஆகலை, ஏன்னா டினாமினேட்டரே கிடையாது, 0 வரலாம் நமக்கு இல்லையா. ஸோ 2 கொடுக்கலாம். அடுத்தது அதை விட ரெடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், டிக்ரீசிங் ஆர்டரில் போகும்போது -1 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். -1 என்ன ஆகும், இல்லை அல்லது +1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 - 2 என்ன வந்துடும் -1. 0 கொடுத்தாலும் -2. அது மாதிரி ரூட்டுக்குள்ளே -2ன்னு வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுக்குறேன். 0 - 2 ஆன்சர் என்னது √-2. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிலபஸில் இப்போதைக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆக கூடாது. அதனால நான் இப்போ டொமைன் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 2, இன்ஃபினிட்டி. அதாவது 2 வரைக்கும் தான் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட். க்ளோஸ்டு ப்ராக்கெட்னா ஸ்ட்ரிக்ட்லி 2வை தாண்டி இந்த பக்கம் போகக்கூடாது. 2க்கு இந்த பக்கம் இருக்கிற எந்த வேல்யூவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி அர்த்தம். பட் ரைட் சைடு வந்து என்ன கொடுத்துருக்கோம், இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கோம். அதாவது இன்ஃபினிட்டி ஆஃப் நம்பர்ஸ். நீங்கள் வேற இதை தவிர வேற எந்த நம்பர்ஸ் வேணால் கொடுக்கலாம். 5 கொடுக்கலாம், 6 கொடுக்கலாம், 7 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம், 1000 கொடுக்கலாம், வாட் எவர் யூ விஷ் இதில் நீங்கள் கொடுக்கலாம். நமக்கு வந்து ஆன்சரும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த ப்ராக்கெட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் ப்ராக்கெட் போடணும். இந்த ப்ராக்கெட் இங்கே போட்டிங்கன்னா தப்பான மீனிங் வந்துடும். ஐ மீன் இதுக்கப்புறம் இது போகலான்ற மாதிரியும் இது இதோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படி வந்து ஆகிடும். அதனால் 2க்கு வந்து நம்ம இந்த ப்ராக்கெட் போடுறோம், இன்ஃபினிட்டிக்கு வந்து இது போடுறோம். ஏன் இங்கே 2 போடுறோம்னா 2 - 2 வந்து 0, அது வரைக்கும் தான் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா வேல்யூஸ் கிடையாது. ஸோ அதனால 2, இன்ஃபினிட்டி. அடுத்தது இது h(x). இப்போ இது வந்து ஒரு ஆர்டினரி லீனியர் ஃபங்க்ஷன் இல்லையா. இதில் வந்து நீங்கள் என்ன வேல்யூஸ் வேணால் கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் வேல்யூ தான் வரப்போகுது இல்லையா. ரூட் கிடையாது, இல்லை டினாமினேட்டரும் கிடையாது. ஸோ என்ன வேல்யூ கொடுத்தாலும் வேல்யூ நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ டொமைன் வந்து இதில் என்னது ஆர். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.